கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தை கைது செய்வதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகியிருக்காங்க. இந்த விவகாரத்துல தாவேகாவின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்தை, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது காவல்துறையினர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. முதல் கட்டமாக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் மற்றும் மாநகர நிர்வாகி மாசி பவுன்ராஜ் இருவரையும் காவல்துறையினர் கைது செஞ்சிருக்கும் நிலையில புஸ்ஸி ஆனந்த் தலைமறைவாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில ஏற்காட்டில் உள்ள மலை கிராமத்தில் ஆனந்த் தங்கியிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவலை தொடர்ந்து அவரை கைது செய்வதற்காக காவல்துறை ஐஜி ஜோஷி நிர்மல் தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏற்காடு மட்டுமின்றி சென்னையிலும் ஆனந்தை தேடும் பணியை காவல்துறையினர் முடுக்கிவிட்டிருக்காங்க. இதனிடையே புஸ்ஸி ஆனந்த் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வெள்ளிக்கிழமை விசாரணை நடைபெறுது.